யூ நோ வாட் மா, ஐம் ரியலி கிளாட். கரணன் எனக்கு ஃபைனலி பிரீதாவோட உண்மை நல்லா புரிஞ்சிருச்சு. தேங்க் காட் ஃபார் தட். நான் ரொம்ப நாளாவே இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தேன். கரண்க்கு அந்த பிரீதாவோட உண்மை என்னன்னு தெரியணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பிரீதா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அண்ணியும் கரனும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பிரீதாக்கே துணையா இருந்தாங்க. கரண், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. நீ எங்கப்பா போயிட்டு இருக்க? ஒன்றும் இல்லத்தா, அது ஆக்சுவலி ஒரு வேலை இருக்கு, நான் இதை வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நில்ல. கரண், எதுக்கு இவ்ளோ ஹர்ட் ஆன மாதிரி இருக்க? அதுவும் அந்த பிரீதாக்காகவா? நான் முன்னாடியே சொன்னல, அந்த பொண்ணு ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவ. உனக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சுல அவ உண்மை என்னன்னு புரியுதா? அந்த பொண்ணு இங்க நமக்காக ஒன்னும் வரல, அவளோட சுயநலத்துக்காக தான் வந்திருக்கா. பிரீதாக்கு எங்க இருந்தாவது தெரிஞ்சிருக்கும் அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவ இந்த விஷயத்த பயன்படுத்திக்கிட்டா, மொத்த ப்ராப்பர்ட்டியா அவ பேருக்கு எழுதிக்கிட்டா. அப்புறம் எங்க முதலாளியா வந்துட்டா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா நான் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கே புரியல. ஐ டோன்ட் நோ. கரண், நீ இவ்ளோ டென்ஷன் ஆகாத, எல்லாமே சரியாயிடும்பா. எப்படி சரியாகும் அத்தை? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள், அப்பாவோட பர்த்டே. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கணும், நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்கணும், பார்ட்டி நடந்திருக்கணும். ஆனா அவரையே மென்டல் அசைலம்க்கு அனுப்பிடுவாங்களோன்னு. கரண், அட்லீஸ்ட் அண்ணா நம்ம வீட்ல இருக்காருன்றதுக்காக நம்ம சந்தோஷப்படணும்பா. பேஸ்மெண்ட்ல இருக்காருல, மென்டல் அசைலம்ல இல்லையே. எனக்கு தெரியும்பா, நீ உன் டேட் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. அவருக்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிற, நிறைய பண்ணவும் செய்யற. ஆனா எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, ஓகே? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். கர்ணண்ணா, அண்ணா, அத்தை யாருக்காவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா அந்த ப்ராப்ளம்ஸை தீர்த்து வைக்கணும், ப்ராப்ளம்ஸை பெருசாக்க கூடாது. நீங்க அதைத்தான் பண்றீங்க. இந்த சமீர் இருக்கானே, ரொம்ப அதிகமாவே பேசிட்டு இருக்கான். இவன்கிட்டயும் நான் பேசி ஆகணும் போல இருக்கேன். கிருத்திகா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அட்லீஸ்ட் உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. பிரீதா ரொம்ப செல்ஃபிஷ்னு தெரிஞ்சுக்கிட்ட. இல்லனா எப்பவுமே அவளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ, எல்லா தடவையும் அவளுக்கு தான் துணையா இருப்ப. அம்மா, ஐம் ரியலி சாரி. நீங்க எனக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க, ஆனா நான் உங்க பேச்ச கேட்கவே இல்ல. அண்ட் ஐ ரியலி ப்ராமிஸ் யூ, இந்த முறை நான் கண்டிப்பா இந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பிரீதாக்கு எந்த சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்பா. ஐம் சாரி. ஹலோ, இங்க பாரு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். இப்ப நான் பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்க போகணும். சரி சரி. இந்த மோனா என்ன கிச்சனுக்கு கூட பர்ஸோட போறா? எங்க போனாலும் அந்த பர்ஸ தூக்கிட்டே போயிட்டு இருக்காளே. கண்டிப்பா இவளோட பர்ஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். மோனா, அது லேண்ட்லைன்ல டாக்டர் ஃபோன் பண்ணிருக்காரு. உன்கிட்ட பேச நினைக்கிறாரு போல. போய் என்னன்னு செக் பண்ணிக்கோ. பாரா, எங்க போனாலும் கூட பர்ஸோடையே போயிட்டு இருக்காளே. இவளோட பர்ஸ்ல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. மகேஷ் மாமாக்கு இந்த சாப்பாடு கொடுக்க போறாளா? முதல்ல செக் பண்ணிக்கலாம். இதுல ஏதோ ஒரு விசித்திரமான வாசனை வருதே. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. மகேஷ் மாமாக்கு இவ்வளவு கேவலமான சாப்பாட்டையே கொடுக்கறா. நான் இந்த மோனாவை கண்டிப்பா விட மாட்டேன். இல்ல பிரீதா, கண்ட்ரோல். இப்போ இந்த வீட்ல இவ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காளோ, அதாவது மகேஷ் மாமாவை பாத்துக்கிற வேலை. அதனால என்னால இவள ரொம்ப திட்டவும் முடியாது. ஏன்னா இப்போ இந்த நிமிஷம் இவளுக்கு இந்த வீட்ல நிறையவே முக்கியத்துவம் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் சண்டை போட்டாலும் கூட வீட்ல இருக்க யாருமே என்னோட பேச்ச கேட்கவே மாட்டாங்க. இவ பேச்சதான் கேட்பாங்க. இவ பாட்டுக்கு மகேஷ் மாமா பைத்தியம்னு சொல்லுவா, அதையும் நம்பிடுவாங்க. இவ போய் இந்த சாப்பாடு தான் கரெக்ட்னு சொல்லுவா, அதையும் ஒத்துப்பாங்க.
ஆனா இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவளோட பர்ஸ்ல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அதுக்கு மேல பிரச்சனையா இருக்கிறது இந்த சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்கு. இதே இப்படி ஸ்மெல் அடிக்குது. நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஹலோ 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 டாக்டர். ஹலோ. என்னாச்சு? பிரீதா மேம், இது ரொம்ப பெரிய விளையாட்டு. விளையாட்டா? என்ன விளையாட்டு? நான் எதுக்கு உன் கூட விளையாட போறேன்? ஃப்ரெண்ட்ஸோட தான் விளையாட முடியும். நீ ஒன்னும் என்னோட ஃப்ரெண்டு கிடையாதே. நீ எனக்கு பிடிச்ச ஆளு கூட கிடையாதே. மேம் இங்க பாருங்க, சும்மா பேச்ச மாத்தாதீங்க. டாக்டர் ஃபோன் பண்ணிருக்காருன்னு நீங்க என்கிட்ட பொய் சொன்னீங்க. இங்க யார்கிட்ட இருந்தும் ஃபோன் வரல. நீங்க என்னோட டைமை நல்லா வேஸ்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும் நான் ஏதாவது தப்பு பண்ணு என் வேலை போகணும்னு தானே நினைக்கிறீங்க. நான் பாட்டுக்கு நிம்மதியா மகேஷ் சாருக்கு சாப்பாடு கொடுக்க போனேன். ஆனா இப்ப லேட் ஆயிடுச்சு. அட போன்ல யாருமே கிடையாதா? அட போன் ரிங் ஆச்சே. நான் தானே காலை எடுத்தேன். நான் தான் டாக்டர்னு நினைச்சேன். அப்ப நான் தான் மிஸ்டேக் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் இருக்கும், அதான் கட் பண்ணிருப்பாங்க. எனிவே நீ போய் உன்னோட வேலையை பாரு. அண்ணி வாங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. இல்ல அக்கா, எனக்கு பசிக்கல. அண்ணி கொஞ்சமா வந்து சாப்பிடுங்களேன், வாங்க. ஹலோ கிரீஷ் அண்ணா, இங்க பாருங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே பண்ணிடுங்க. ஒரு வேளை வந்துட்டீங்கன்னா உள்ள வர வேண்டாம், வெளியவே இருங்க. டோன்ட் வரி, லஞ்சை நானே சர்வ் பண்ணிடுறேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வெளியவே இருங்க. ஓகே, டன். மோனா, ஒரு நிமிஷம் இரு. மகேஷ் மாமாக்கு தானே சாப்பாடு கொடுக்க போற? அப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. எங்களோட ஹவுஸ் ஹெல்ப் இருக்காருல கிரீஷ், அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காராம். சோ இன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் சர்வ் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா? ஆனா நான் மகேஷ் சாருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்ல. நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லலையே. போய் மகேஷ் மாமாக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு லஞ்ச் சர்வ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவ்வளவுதான், ஒரு நாள் தானே. ஓகே. அப்புறம் இங்க பாரு, எல்லாருக்குமே லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சோ நீ எதுவும் செய்ய வேண்டாம், பிளேட்ஸ் மட்டும் எடுத்து வச்சா போதும். ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு நல்லதா சாலட் சாப்பிடும் போல இருக்கு. சோ நீ நல்லா குக் பண்றியே, எனக்கு சாலட் பண்ணி தரியா? ஓகே, தேங்க்யூ. பிருத்வியுடைய பிரீதா அண்ட் பிரீதாவுடைய பிருத்வி. மை ஃபுட். முதல்ல இந்த கதையில வெறும் காதல், அன்பு, லவ் மட்டும் இருந்தது. பிரீதா எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தா. ஆனா இப்ப பிரீதா எனக்கு வெறும் பிரீதா மட்டும்தான். ஏன்னா இந்த கதையில வெறுப்பை தவிர வேற எதுவும் இல்ல. இன்னைக்கு டேட்ல பிரீதாவை நான் வெறும் வெறுக்கிறத மட்டும்தான் செய்யறேன். இதுல ஜாலியான விஷயம் என்னன்னா, நான் எப்படியெல்லாம் நினைச்சனோ அப்படி எதுவுமே ஆகல. மொத்த கதையும் மாறிடுச்சு, எல்லார் கேரக்டரும் மாறிடுச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் அந்த பிரீதா மட்டும் தான் காரணம். நான் நினைச்ச மாதிரி மட்டும் நடந்திருந்துச்சுன்னா எனக்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஷெர்லினுடைய காதல் அண்டர் த டேபிள் ஸ்மூத்தா போய்கிட்டே இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பிரீதா தான் காரணம். அண்ணன் தம்பிகளுக்கு நடுவுல சண்டை நடந்திருக்கும். 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப மட்டும் என்ன, 2 பேரும் ஒன்னாவா இருக்காங்க, பிரிஞ்சுதான் இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, நான் எப்படி நினைச்சனோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. ஏன்? எல்லாம் அந்த பிரீதாவால தான். பெரிய முதலாளி மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கால, பரவாயில்ல, பழி வாங்கியே தீர்வேன். அவளுக்கு நான் பாடத்தை கத்து கொடுப்பேன். அவளுக்கு நான் நல்ல பாடத்தை கத்து கொடுப்பேன். அவ கீழே விழுந்தவ கீழே மட்டும் இல்ல, மண்டிக்கிட்டு உட்காருவா. மண்டிக்கிட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேப்பா. ஏன்னா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அது இல்ல 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 அந்த பொருளை பத்தி சொல்றது மட்டும் இல்ல, யோசிக்கிறது கூட பாவம்தான். ஏன்னா அந்த பொருள் ஒரு ரொம்ப பெரிய சீக்ரெட். என்ன சீக்ரெட்?
அத சொல்லிட்டேன்னா அந்த சீக்ரெட்டா இருக்குமா என்ன? என்ன விஷயம்? ரொமான்டிக் மூட்ல இருக்க போல இருக்கு. கதவை வேற மூடிட்டு வந்திருக்க. என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு நீயே சொல்லு. உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்கு ஒவ்வொரு முறையும் என்னை இழுத்து பின்னாடி தள்ளணும்னு நினைக்கிற? நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவ. முன்னேறி போயேன். நான் எப்ப பின்னாடி இழுத்து விட்டேன்? எவ்வளவு தூரம் போகணுமோ போ. நீ என்ன லைஃப்ல முன்னேற விட்டாதானே? கீழே என்ன நடந்துச்சு? அந்த கிருத்திகா எல்லாரும் முன்னாடியும் உன்னை ஹீரோவாக்கிட்டு பிரீத்தாவை வில்லன் ஆக்கிட்டா. அதுக்கு நல்ல விஷயம் தான், ரைட்? நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். அவ எதுக்கு அப்படி பண்றான்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்தது இதுக்கப்புறமும் நடக்க கூடாது. புரியுதா? ஆர் யூ சீரியஸ்? ஐம் வெரி சீரியஸ். நேத்து நீயே என்கிட்ட அவ முன்னாடி நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும்னு சொன்னேன். அவ என் சைடுல இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்கிறது உனக்கு தெரியும்னு சொன்னேன். அப்பதான் வீட்டாளுங்க முன்னாடி எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா இப்ப இப்படி பேசிட்டு இருக்க. எதுக்கு இப்படி பேசுற? எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். நீ ரொம்ப பெரிய ஃபேக் காதல. நீ கிருத்திகாக்கு சப்போர்ட் பண்ற, அவ உனக்கு சப்போர்ட் பண்ற. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க. எனக்கு யாரு இருக்கா பிருத்வி? நான் தான் இருக்கேன்ல. எங்க என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. ஷலின், என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? எனக்கு எல்லாம் நல்லா புரியுது. இது உன்னுடைய இன்செக்யூரிட்டி பேசுது, நீ பேசல. ஓகே? நேத்து நீயே என்கிட்ட அவ முன்னாடி நான் ஆக்டிங் பண்ற உனக்கு தெரியும்னு சொன்னேன். டிராமா போடுற, எதுக்கு போடுறேன்னு தெரியும்னு சொன்னேன். ஒருவேளை அவ எனக்கு சப்போர்ட் பண்ணா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்ன ப்ராப்ளம்? அண்ட் வாட் ஆர் யூ சேயிங்? ஃபேக் காதலன் அப்படி இப்படிங்கிற உனக்கு என்ன? நான் அந்த கிருத்திகா ஐ நோ நான் பாஸ்ட்ல தப்பு பண்ணேன். ஆனா அதுக்குன்னு என் மனசு அவகிட்ட பறி கொடுப்பேன்னு அர்த்தம் இல்ல. அந்த கிருத்திகா ஐயோ சரியான முட்டாள் பொண்ணு. அவளுக்கு புருஷன் தான் கடவுள். லிசன், என்கிட்ட இந்த தேவையில்லாத பேச்சுக்கும் உன்னுடைய இன்செக்யூரிட்டிக்கும் என்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. ப்ளீஸ். உனக்கு என் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எங்க இருக்கு? நான் உன்னை எப்ப எது சொன்னாலும் என்ன முட்டாள் ஆக்கிடுவேன். முட்டாள் ஒண்ணு அவ இல்ல, முட்டாள் நான் தான். நீ சொல்ற எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க. நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க. நான் தான் முட்டாள் பிருத்வி. இனிமே முடியாது. கர்ணனா, அண்ணா 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 இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறீங்க? பார் சமீர், என்னை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதான் விட்டுரு. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். உனக்கே தெரியும் நான் கோவம் வந்தா வீட்டுல இருக்க அண்ணா மாட்டேன். அண்ணா சொல்றத புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம நான் கோவத்தை உன் மேல காட்டிட போறேன். சோ ப்ளீஸ். அண்ணா, உங்க கோவத்தை தானே கொட்டணும். நான் உங்களோட தம்பி. நீங்க உங்க தம்பி மேல கோவப்படலாம். ஆனா வீட்டை விட்டு போகாதீங்க. அண்ட் ஒரு நிமிஷம், பிரீத்தானியோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் எதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுங்கிற? அவளே தெளிவா சொல்லிட்டா. அவளுக்கு என்ன தேவை, எதுக்காக இங்க வந்திருக்கா, என்ன செய்ய போறான்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அண்ணி என்ன சொன்னாங்க? அதை சொல்லி என்ன ஆக போகுது? சொல்லுங்க. நான் அவ எப்படிலாம் இருப்பான்னு நினைச்சேன் தெரியுமா? அப்பா பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர்றதே அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான். எதுக்கு? அப்பா அவ பேர்ல எல்லா ப்ராப்பர்ட்டியும் எழுதி வச்சதுக்காக தான் அந்த தேங்க்ஸ். அவகிட்ட எவ்வளவு நல்லா பிஹேவ் பண்ணிருக்காரு. மொத்த பார்ட்டியில அவகிட்ட மட்டும்தான் அப்பா ஒழுங்கா பேசினார். நம்மள யாரையுமே என்ன கூட அப்பாவுக்கு அடையாளம் தெரியல. அப்படிப்பட்ட அவ பணத்துக்காக இவ்வளவு செய்யறா. உலகத்திலே நம்பர் 1 செல்ஃபிஷ் அவ. கர்ணனா, அண்ணி அப்படி கிடையாது. வேற எப்படி? இங்க பாரு, ஐ எம் டன் வித் ஹர். எல்லாம் முடிஞ்சது. எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஓவர். அண்ணா, உங்க கோவம் ஜஸ்டிஃபைடு தான். என்னால உங்க கோவத்தை புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு புரியுது உங்க எமோஷனலோட டைப். எனக்கு புரியுதுண்ணா. ரிலாக்ஸ். சரி வாங்க, எல்லாத்தையும் விடுங்க, சாப்பிட போலாம். எனக்கு மூடு இல்ல. என்னண்ணா நீங்க ப்ளீஸ்ண்ணா. உங்களுக்கு தான் தெரியல வீட்டோட ரூல்ஸ். ஒன்னாதான் லஞ்ச் பண்ணணும். ரூல்ஸா? யார் போட்ட ரூல் அது? அந்த பிரீதா தானே. அவ ரூல் போட்டா நான் ஏன் கேட்கணும்? இது என்னோட வீடு. எனக்கு யாரும் ரூல்ஸ் போட முடியாது. சரி, ரூலை விட்டு தொலைங்க. அந்த ரூலை நாம மறந்துடலாம். ஆனா இன்னைக்கு மகேஷ் சித்தப்பாக்கு பர்த்டே. ராக்கி சித்தி எவ்வளவு தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவாது வாங்க ப்ளீஸ். இங்க என்ன நடக்குது? சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கிருத்திகா, இவங்க ஏன் சொல்ல போறாங்க? நானே சொல்றேன். உன்னுடைய இந்த அண்ணி இருக்காங்கல்ல, உன் விஷயத்துல ரொம்ப பொசசிவா இருக்காங்க.
உன்னை ரொம்பவே கேர் பண்றாங்க, உன்னை ரொம்பவே நேசிக்கிறாங்க. அதனால என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கிருத்திகா மனசை என்னைக்கும் நான் உடைக்க கூடாதா? எப்பவும் அவளை நான் நல்லபடியா பாத்துக்கணுமா? எப்பவும் அவளை நான் அன்பா பாத்துக்கணுமா? அவங்க கிட்ட நீ சொல்லு, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்லு. உன்னை ரொம்ப கேர் பண்றேன்ல, அவங்க கிட்ட சொல்லு. நான் உன் மனசை என்னைக்கும் உடைக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்லு. தேங்க்யூ so மச். நீ என்ன இவ்ளோ கேர் பண்ற, என்னை பத்தி ரொம்ப யோசிக்கிற, அதுக்கு நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஆனா ஒரு விஷயத்துக்கான கேரண்டியா என்னால உனக்கு நிச்சயமா தர முடியும். என்னோட பிருத்வி என்ன என்னைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டாரு. அவரு ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட். எப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தன்னுடைய ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ, என்னுடைய பிருத்வியும் என்ன அந்த மாதிரி தான் என்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். வெளிய ஏதோ சத்தம் கேட்டுச்சுல, ஏதோ உடைஞ்ச மாதிரி இருக்கே, என்ன? நான் போய் பார்த்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். ட்ரெய்லரை பாத்தியா? இது வெறும் டீசர் தான். தேங்க்ஃபுல்லி அவ ரைட் டைமுக்கு வந்ததால உனக்கு நான் ட்ரெய்லர் காட்ட முடிஞ்சது. இந்த கிருத்திகா நம்பர் 1 முட்டாள். புருஷனை கண்மூடித்தனமா நம்புற முட்டாள் பொண்ணுங்கள்ல இவளும் ஒருத்தி. ஆனா எனக்கு அவ எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் அவளை யூஸ் பண்றேன். தட்ஸ் ஆல். சோ ப்ளீஸ் நீ எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாத, ஓகே? ஐ ஸ்வியர் எனக்கு ஏதோ கீழே விழுற சத்தம் கேட்டுச்சு, ஆனா வெளியில ஒண்ணுமே இல்ல. சாரி, நான் எதுக்கு வந்தனே சொல்ல மறந்துட்டேன். எதுக்கு வந்தனா லஞ்ச் ரெடியா இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க, வாங்க. வந்துருங்க. என்னாச்சு? தேங்க்யூ. ஆனா நீ எதுக்காக என்னை இப்படி முறைக்கிற? நான் உன்னை ஹெல்ப் பண்ண சொன்னதுனால நீ கோவப்படுறியா என்ன? மோனா மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் உன்னை முறைச்சு தான் பாத்துட்டு இருக்காங்க. நீ என்னெல்லாம் பண்றன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. எனக்கு தெரியும் மேம், நர்ஸ் சர்வன்ட் மாதிரி வேலை வாங்குறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? அட, நீ எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? இந்த வீட்ல அங்க பாரு, ஷர்லன், கிருத்திகா இவங்களாம் இந்த வீட்டாளுங்க தானே. அவங்களும் தான் சாப்பாடை சர்வ் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. சோ நீயே இவ்ளோ ஆடா யோசிக்கிற? ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணதுக்கு இவ்ளோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பிரிதா, நீ எப்பெல்லாம் இவ்வளவு காமா அமைதியா இந்த மாதிரிலாம் செய்யறியோ இல்ல செய்ய வைக்கிறியோ, அதுக்கு பின்னாடி ஒரு புயல் இருக்கிற மாதிரியே தோணுது. இல்ல காலையில நீ இன்னைக்கு பண்ண காரியம் உன்னை சந்தோஷப்படுத்திருக்கும்ல? இன்னைக்கு காலையில என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? இவ மோனாவை ஓவரா தூண்டி விட்டதால மோனா வேற வழி இல்லாம மகேஷ் அங்கிளை மென்டல் அசைலமுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னா. சோ இப்படி எல்லாம் பண்ணாத. நாங்க எல்லாரும் இதத்தான் புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படியோ நான் எதை செஞ்சாலும் அது இங்க யாருக்குமே எதுவுமே புரியாது. அண்ட் மோனா, நீ சும்மா என்ன முறைச்சு பாத்துட்டு இருக்காத. நான் என்னமோ உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான் பார்த்தேன். தேங்க்யூ, நீ எனக்கு ரொம்ப நல்ல சாலட் பண்ணி கொடுத்துருக்க. அதுவும் நான் கேட்ட உடனே. அதுவும் இல்லாம நான் ஒரு நாளைக்கு தானே இந்த ஃபேவரை கேட்டேன், டெய்லி பண்ணித்தானே கேட்க போறது இல்லையே. ஆமா, நீங்க தானே சொன்னீங்க ஸ்பெஷல் சாலட் பண்ணுன்னு. வேற வழி இல்ல, அதான் பண்ணிட்டேன். சரி, தேங்க்யூ. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டும் பாக்குறேன். அமேசிங்.
ரொம்ப நல்லா பண்ணிருக்க. தேங்க்யூ so மச். தலையெல்லாம் சுத்துது. I think நான் என்னோட ரூமுக்கு போறேன். அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. அண்ணி 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 பிரீதா டாக்டர் வர சொல்லு. டாக்டர்லாம் வேண்டாம், போலீஸ கூப்பிடு. அவ என் சாப்பாட்டுல ஏதோ கலந்துட்டா.